காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவண்ணாமலை, செய்யாறு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து அனுமந்தண்டலம் அணைக்கட்டு வழியாக தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. உத்திரமேரூர் ஏரி நிரம்பி கலங்கள் வழியாக உபரி நீர் வெளியேறி வருகிறது. இதன் மூலம் சுமார் 5000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறக்கூடும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளிக்கு செல்லும் பாதை அடைக்கப்பட்டதால் மாணவர்கள் அவதியடைந்தனர். பள்ளத்தூர் கோடியான்தோப்பு தெருவுக்கு செல்லும் பாதை வழியாக பள்ளி மாணவ மாணவிகள் அப்பகுதியில் உள்ள பள்ளிக்கு சென்று வந்தனர். இந்நிலையில் அந்த இடம் தங்களுக்கு சொந்தமான பட்டா இடம் என கூறி ஒரு தரப்பினர் வேலி அமைத்து அடைத்துள்ளனர். இதனால் பொதுமக்களும் பள்ளி மாணவர்களும் அவ்வழியாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. வெளிமாநில தொழிலாளர்களை பணியமர்த்தும் பட்டாசு தொழிற்சாலைகள் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் அறிவுறுத்தியுள்ளார். பட்டாசு தொழிற்சாலைகளில் பணியமர்த்தப்படும் வெளிமாநில தொழிலாளர்கள் குறித்த விவரங்களை இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். தமிழ் மொழி தெரியாதவர்களை வேதிப்பொருட்கள் கையாளும் இடங்களில் பணியமர்த்தக்கூடாது உள்ளிட்ட நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகளை பின்பற்ற தவறினால் சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கரூரில் கல்லூரி மாணவர்களை போராட்டத்தில் ஈடுபடுத்திய புகாரில் 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தலவாபாளையத்தில் செயல்படும் தனியார் பொறியியல் கல்லூரி கோயில் நிலத்தை விளையாட்டு மைதானமாக பயன்படுத்தி வந்தது. இதற்கு 1,80,00,000 ரூபாய் வாடகை நிலுவை இருந்ததால் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அறநிலையத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கல்லூரி சொத்துக்களை ஜப்தி செய்ய வந்தனர். அப்போது கல்லூரி நிர்வாகம் மாணவர்களை தூண்டிவிட்டு போராட்டத்தில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக கல்லூரி மேலாளர்கள் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ரோந்து சென்ற வனத்துறை வாகனத்தை ஒற்றை காட்டு யானை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பந்தலூர் பகுதியில் இரவு வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது எதிரே வந்த ஒற்றை காட்டு யானை வனத்துறை வாகனத்தை துரத்தியுள்ளது. வனத்துறையினர் வாகனத்தை பின்னோக்கி இயக்கிய நிலையில் காட்டு யானை வாகனத்தை தாக்கி கவிழ்த்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கரெக்டா விட்டு வண்டி சரி சரி சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே 100 நாள் பணியாளர்களை விஷக்கதண்டு கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் ஈடுபட்டிருந்த தென்னிவயல் கிராமத்தை சேர்ந்தோரை கொடிய விஷம் கொண்ட கதண்டு வண்டு கொட்டியது. தொடர்ந்து வலியால் துடித்த 10க்கும் மேற்பட்டோர் தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் சரவணன் என்பவர் மேல் சிகிச்சைக்காக சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வீட்டுக்குள் புகுந்த 6 அடி நீளமுள்ள நல்லபாம்பை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தர்பார் நகரில் வசித்து வரும் கமலா என்பவர் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தார். அப்போது 6 அடி நீளமுள்ள நல்லபாம்பு வீட்டுக்குள் புகுந்தது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தார். அதன் பேரில் வந்த தீயணைப்புத் துறையினர் சமையல் அறைக்குள் பதுங்கி இருந்த பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் நபர் குறித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அன்னை சத்யாநகர் அடுக்குமாடி குடியிருப்பில் பார்க்கிங் வசதி இல்லாததால் சாலையிலேயே அப்பகுதியினர் வாகனத்தை நிறுத்தி செல்கின்றனர். இந்நிலையில் இருசக்கர வாகனங்கள் திருடு போவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இதனிடையே இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சரக்கு வாகனத்தின் பேட்டரிகளை திருடிய சகோதரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஓடப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ரங்கசாமி, பார்வதி, அம்சா ஆகியோருக்கு சொந்தமான சரக்கு வாகன பேட்டரிகள் இரவோடு இரவாக திருடு போயின. இதுகுறித்து அவர்கள் அளித்த புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து மெக்கானிக் தொழில் செய்து வந்த சகோதரர்களான பிரகாஷ், தர்மன் ஆகியோரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி ஓட்டுநர் மீது அதிவேகமாக வந்த கார் மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் செல்லும் வழியில் இசக்கிமுத்து என்பவர் தனது லாரியை சாலையோரம் நிறுத்தி பழுது நீக்கிக் கொண்டிருந்தார். அப்போது திருச்சி நோக்கி அதிவேகமாக சென்ற கார் மோதியதில் லாரி ஓட்டுநர் படுகாயமடைந்தார். தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருக்கடையூர் கோயில் வெள்ளி ரதத்தை ஆதீனங்கள் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து வெள்ளோட்டத்தை தொடக்கி வைத்தனர். அபிராமி சமேத அமிர்த கடேஸ்வரர் கோயிலில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளி ரதத்தின் வெள்ளோட்ட தொடக்க விழா நடைபெற்றது. இதையொட்டி அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரில் எழுந்தருளி ஆலய பிரகாரத்தை வலம் வந்தார். இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் கஸ்பா சாஸ்திரி நகரில் உள்ள ஐயப்பன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் பல்வேறு புண்ணிய நதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் வைத்து பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு சென்று ஆலய விமான கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியே சரணம் ஐயப்பா என முழக்கங்கள் எழுப்பி பக்தர்கள் வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே சுப்பிரமணிய சுவாமி கோவில் மகா கும்பாபிஷேகத்தை காண குவிந்த பக்தர்களால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இளையனார் வேலூரில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதை காண வந்த பக்தர்கள் சாலையிலேயே வாகனங்களை நிறுத்தி சென்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க ராஜகோபுரம் மற்றும் சன்னதிகளில் உள்ள கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விழாவில் காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரோகரா முழக்கம் எழுப்பி முருகனை வழிபட்டனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்ற வேன் மீது மினி லாரி மோதிய விபத்தில் 6 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூரைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்டோர் உறவினர் வளைகாப்பு நிகழ்ச்சிக்காக வேனில் சென்று கொண்டிருந்தனர். திருப்பனந்தாள் தேசிய நெடுஞ்சாலையில் வேன் மீது எதிரே வந்த மினி லாரி மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 6 வயது சிறுவன் லிங்கேஸ்வரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக பந்தநல்லூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே விவாகரத்து கொடுக்க மறுத்த கணவனை மனைவி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ராமகிருஷ்ணன், சிவகாமி தம்பதி பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த சூழலில் ராமகிருஷ்ணன் தனது மனைவிக்கு விவாகரத்து கொடுக்க மறுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கடந்த 28ஆம் தேதி மனைவி அளித்ததன் பேரில் சோழவரம் வந்த இளைஞரை 3 பேர் கொண்ட கும்பல் வெட்டிவிட்டு தப்பி சென்றது. இதில் படுகாயமடைந்தவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவகாமி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் வாய்க்காலில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணித்த 5 பேர் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இப்பகுதியில் தொடர் விபத்துகள் ஏற்படுவதால் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு கிராமத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை விமான நிலையத்திற்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு 2013 நிலையெடுப்பு சட்டப்படி கணக்கிட்டு நிதி உதவி வழங்க வேண்டும், வீடுகளை இழந்தோருக்கு 3 சென்ட் இடம் வழங்கி மீள்குடியேற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன.
திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி அருகே திருமழிசையில் உள்ள தமிழ்நாடு வாணிப கழகம் முன்பு அரசு மதுபான கடை ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது பேரிடர் காலங்களில் பணி செய்ய நிர்பந்திக்க கூடாது என வலியுறுத்தினர். பெஞ்சல் புயலின் போது டாஸ்மாக் கடைகளை திறக்க வலியுறுத்தப்பட்டதால் டாஸ்மாக் பணியாளர் சக்திவேல் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்ததாகவும் அவரது குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். பிசான பருவ நெல் சாகுபடிக்காக ராமநதி அணையில் இருந்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தண்ணீரை திறந்துவிட்டார். கடையம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள ராமநதி நீர்த்தேக்கத்தில் இருந்து 117 நாட்களுக்கு நாள் ஒன்றுக்கு வினாடிக்கு 60 கன அடி நீர் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பருவமழையினால் அணைக்கு நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் நீர்வரத்தை பொறுத்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என கூறப்பட்டுள்ளது. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். பெஞ்சல் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்ட திருக்கோவிலூர் பகுதி மக்களுக்கு அமைச்சர் பொன்முடி நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதல் தவணையாக 450 குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ துவரம் பருப்பு, 5 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 2000 ரூபாய் அடங்கிய தொகுப்பை அமைச்சர் பொன்முடி வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே கரிக்கல் குமரன் முருகன் கோவிலில் 1500 மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக மண் தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் மரக்கன்றுகளுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. அதன் பிறகு செம்மரம், கருமருது, மகாகனி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட வகையிலான 1500 மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டன. இதன் மூலம் மண்ணில் உள்ள நுண்ணுயிர்கள் ஊட்டச்சத்து அதிகரிக்கும், மண்வளம் பெருகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை அணைக்கட்டி பகுதியில் ஒற்றை காட்டு யானை புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானை வழியாக சென்றவர்களை துரத்தியதால் பதற்றமான சூழல் நிலவியது. தகவலறிந்து வந்த வனத்துறையினர் யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். இதனையடுத்து எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அப்பகுதி மக்களுக்கு வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். காட்டு யானைகளை பார்த்தால் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொண்டனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே மரத்தில் ஏறி ஆபத்தான முறையில் கிராம மக்கள் ஆற்றை கடக்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனமழை காரணமாக கத்திரிப்பட்டி கிராமத்தின் அருகே உள்ள வாடாபுரம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் வாடாபுரம் பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கிராமத்தை விட்டு வெளியே செல்ல முடியாமல் அவதிக்குள்ளாகினர். இந்நிலையில் விவசாயிகள் கரையோர பகுதியில் உள்ள மரத்தில் ஏறி ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து சென்று பால் விநியோகம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சிதலமடைந்த நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மாற்று இடத்தில் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரானந்தம் கொரட்டூர் கிராம மக்களுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணீர் சேமித்து விநியோகிக்கப்படுகிறது. இந்நிலையில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட நீர்த்தேக்க தொட்டி சிதலமடைந்து காணப்படுகிறது. இதனையடுத்து நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு மாற்று இடத்தில் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுத்த கடலாடி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஜவ்வாது மலை மற்றும் பர்வத மலையில் பெய்த கனமழை காரணமாக பள்ளி வளாகத்தில் மழைநீர் குளம் போல தேங்கி காட்சியளிக்கிறது. பள்ளிக்கு வரும் ஆசிரியர்களும் மாணவ மாணவிகளும் தண்ணீரில் நடந்து செல்ல வேண்டிய நிலை உருவாகியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பெற்றோர்கள் அச்சம் தெரிவித்தனர். இதனையடுத்து போர்க்கால அடிப்படையில் மழைநீரை வெளியேற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாய்ந்து கிடக்கும் மின்கம்பத்திற்கு மின்வாரிய ஊழியர்கள் கட்டையை வைத்து முட்டுக் கொடுத்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனமழை காரணமாக மைநகர் கிராமத்தில் உள்ள மின்கம்பம் சாய்ந்தது. தகவல் அறிந்து வந்த மின்வாரிய ஊழியர்கள் அறுந்து கிடந்த மின்கம்பியை சரி செய்து சிறிய கட்டை மூலம் முட்டுக் கொடுத்து மின்கம்பத்தை நிறுத்திவிட்டு சென்றனர். இதனால் பெரும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக கூறிய அப்பகுதி மக்கள் மின்கம்பத்தை சரியான முறையில் அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த டாஸ்மாக் பணியாளர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க கோரி மதுரையில் அனைத்து தொழிலாளர் சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்டம் கப்பலூரில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையின்றி பணி செய்ய உத்தரவிட்ட டாஸ்மாக் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு ஹெக்டருக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், புயல் நிவாரண நிதியை உடனடியாக வழங்க வேண்டும், மத்திய அரசு அளிக்கும் விவசாய நிவாரணத்தை தமிழக அரசு விவசாய பணிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. தொடர்ந்து 16 கோடி ரூபாய் செலவில் தரமற்ற முறையில் கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் அதை பாலம் கட்டிய கான்ட்ராக்டர்களே மீண்டும் கட்டித்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது வேன் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சித்தேரிக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த ராமன் தனது மனைவி காந்திமதி மற்றும் மகள் ஹர்னிகா ஆகியோருடன் உறவினர் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த வேன் மோதிய விபத்தில் ராமன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த அவரது மனைவி மற்றும் மகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பெண் பயணியின் மீது அரசு பேருந்து ஏறி இறங்கியதை கண்டித்து கிராம மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கோத்தகிரி ஓரசோலையை சேர்ந்த ஈஸ்வரி அரசு பேருந்தில் ஏற முயன்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அப்போது பேருந்தின் பின்பக்க சக்கரம் அவர் மீது ஏறி இறங்கியது. இதில் வலியால் துடித்த அவரை அப்பகுதி மக்கள் மீட்டு கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து கிராம மக்கள் வேகத்தடை அமைக்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே நிலத்தை அளவீடு செய்து தராததை கண்டித்து கிராம மக்கள் மற்றும் விசிகாவினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமாரனப்பள்ளி கிராமத்தில் ஆதி திராவிட நலத்துறை சார்பில் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த 43 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்நிலையில் 25 ஆண்டுகள் ஆகியும் நிலம் அளவீடு செய்து வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனை கண்டித்து கிராம மக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி காவல் நிலையம் அருகே அடுத்தடுத்து 3 இருசக்கர வாகனங்கள் திருடு போன சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூந்தமல்லி பகுதியைச் சேர்ந்த பூவரசன் தனது இருசக்கர வாகனம் திருடு போனதாக புகார் அளித்தார். இதேபோல் மேலும் 2 புகார்கள் வந்த நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் இருசக்கர வாகனங்களை திருடி செல்லும் சிசிடிவி காட்சி கேமராவில் பதிவாகியுள்ளது. அதன் அடிப்படையில் போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர்.